மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். கிறிஸ்துவே முதன்மை என்ற தலைப்பில் சிலுவையின் மேன்மைகளை குறித்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பகுதியை பார்ப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் உறுதியாக சொல்லுகின்ற இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட சிலுவையின் மேன்மைகளும் ரகசியங்களும் நன்மைகளும் தான் அவரை இவ்வாறு தைரியமாக இந்த வாக்கியத்தை சொல்ல வைக்கிறது. நமக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட்டு இந்த ஆழங்களை நாமும் புரிந்து கொள்ளும் பொழுது நாமும் மிகவும் தைரியமாக சிலுவையை பற்றி மாத்திரமே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்பதை அறிக்கை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த புரிந்து கொள்ளுதல் தான் நமக்கு உலகமும் அதில் உள்ளவைகள் எல்லாமுமே சிலுவையின் மேன்மைக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ள வைக்கிறது. அதனால் நாம் உலகத்திற்கு மறித்திருக்கிறோம், சிலுவையை மாத்திரமே நாம் சார்ந்து வாழ்கிறோம், அதுவே நமக்கு ஜீவனை கொடுக்கிறது என்றும் சிலுவை சம்பாதித்து கொடுத்திருப்பு வாழ்க்கையினால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம் என்கின்ற உணர்வையும் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கின்றது. இந்த சிலுவை தான் நம்மை வாழ வைக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. நம்மை வளரச் செய்கிறது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை கொடுக்கிறது. நம்முடைய கேள்விகளுக்கான விடையையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த சிலுவையில் ஏற்பட்ட சந்திப்பு தான் நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமாக இருக்கிறது, நம்முடைய விசுவாச பயணத்தின் மையமாகவும் இருக்கின்றது. இந்த சிலுவை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கும் நன்மைகளோ ஏராளமானவைகள். பாவங்களை மன்னித்து கழுவி பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து இழந்து போன தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள வைத்து பழைய பாவ வாழ்க்கையை விட்டு மறுரூபமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வாழ்வதற்கான நோக்கத்தை பெற்று வெற்றி பெறுவதற்கான ஒத்தாசைகளையும் அனுகூலங்களையும் பெற்று சாத்தானையும் அவன் தந்திரங்களையும் மேற்கொள்ளுவதற்கான யுக்திகளையும் வல்லமைகளையும் பெற்று நாம் பெற்ற இந்த வெளிச்சத்தை இருளில் இருக்கும் ஜனங்களுக்கும் இந்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவதே நம்முடைய தலையாகிய கடமை என்ற உணர்வையும் நமக்கு கொடுத்து இந்த சிலுவையின் நன்மைகள் ஏராளமானவைகள் என்பதை அனுதினமும் நம்மை புரிய வைக்கும் பொழுது இந்த புரிந்து கொள்ளுதல் நம்மை மேன்மை பாராட்ட வைக்கிறது. நம்முடைய மனதிலே ஒரு தைரியத்தையும் உறுதியையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த சிலுவையின் சின்னம் நம்முடைய மனதிற்கு கொண்டு வர வேண்டிய அடையாளங்கள் 5. முதலாவது, சிலுவை அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அதை 3 ரீதியிலே இந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் வேதம் எதிர்பார்க்கிறது. முதலாவது, தேவனை புரிந்து கொண்டு தேவன் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். இரண்டாவது, நம்மை நாம் புரிந்து கொண்டு நம்மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். மூன்றாவது, பிறரை நாம் புரிந்து கொண்டு பிறர் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த சிலுவை ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, சிலுவை ஒரு தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ளுகின்ற அடையாளமாக இருப்பதினால் அது ஆழமான உறவினால் உரிமை கொள்ளுகின்ற அடையாளத்தை காட்டுகின்றது. மூன்றாவது, சிலுவை இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்தது போல நாமும் அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்ற அடையாளத்தை காட்டுகிறது. நான்காவதாக,
பிதாவினுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தது போல நாமும் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதின் அடையாளமாக இந்த சிலுவை இருக்கிறது. ஐந்தாவதாக, சிலுவை ஒரு வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று தோன்றலாம். ஆனால் நமக்கோ அதே சிலுவைதான் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி பாதாளத்தை வென்று நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றியின் அடையாளமாக அது இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் சிலுவையை நாமும் சுமந்து கொண்டு அவற்றை வெற்றி பெறுவதற்காகத்தான் அந்த சிலுவை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இந்த 5 அடையாளங்களை நம்முடைய மனதிலே நாம் உறுதியாக பதித்து கொண்டு வைராக்கியமாய் அவற்றை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலே ஏற்படுகின்ற மன மறு ரூபம் கிறிஸ்துவின் சாயலை நம்மிடத்திலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இவ்வாறு வெளிப்படும் பொழுது நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும். இதற்கு காரணம் சிலுவையே என்று சிலுவையை மேன்மை பாராட்டவும் முடியும். சிலுவையில் மரித்து உயிருடன் இருக்கும் இயேசு கிறிஸ்துவையே முதன்மைப்படுத்தி வாழவும் முடியும். இயேசுவே முதன்மை, சிலுவையே என் மேன்மை என்று வாழ்வதற்கான கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.